ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா காப்பி கமாண்ட் பற்றி தான். சரி, காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பீம் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு பீம் ட்ரா பண்ணிட்டேன். நான் இந்த பீமை செலக்ட் பண்ணிட்டு எடிட் ரிப்பன் போனீங்கன்னா உங்களுக்கு சைடில் காப்பி ஸ்பெஷல்னு 2 டைப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு காப்பி கமாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் மேலே இருக்கிற ஐக்கான் கிளிக் பண்ணியும் காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீழே நீங்கள் ரைட் கிளிக் யூஸ் பண்ணிங்கன்னா காப்பி ஸ்பெஷல் 2 கமாண்டுமே வரும். காப்பி கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எந்த பாயிண்ட் நீங்கள் காப்பி பண்ண போகிறீங்க அந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது எந்த பாயிண்டில் காப்பி ஆகணுமோ அந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகிடும். சரி, அடுத்ததாக நம்ம காப்பி ஸ்பெஷல் பார்க்கலாம். காப்பி ஸ்பெஷலில் லீனியர், மிரர், ரொட்டேட், அனதர் ஆப்ஜெக்ட், ஆல் கண்டென்ட், அப்புறம் டு அனதர் பிளேன், ஃப்ரம் அனதர் மாடல்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இனிஷியலாக நம்ம லீனியர் கமாண்ட் பார்க்கலாம். லீனியர் கமாண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா சைடில் டைலாக் பாக்ஸ் வரும். இதில் எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, இசட் வேல்யூ நீங்கள் டைரெக்டாகவே கொடுக்கலாம். நம்பர் ஆஃப் காப்பீஸும் டைரெக்டாக கொடுக்கலாம். இல்லைனா பிக் ஆப்ஷன் கொடுத்து சோர்ஸ் ஃபைலும் டெஸ்டினேஷன் பாயிண்ட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். காப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகிடும். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு காப்பி கொடுங்க, உங்களுக்கு காப்பி ஆகிடும். நீங்கள் மறுபடியும் காப்பி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டைலாக் பாக்ஸ் வரும். கீப் டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் ஒரே இடத்துல இருக்கும். டெலிட் டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா ஒன்று டிலீட் ஆகிடும், ஒன்று இருக்கும். கேன்சல் கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். சரி, அடுத்ததாக ஆப்ஷன்ஸ் என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுக்கு இந்த டைலாக் பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி, இது எப்படி வரும்னா இந்த லோக்கல் ஆக்சஸ்க்கு பேஸ் பண்ணி தான் வரும். உங்களுக்கு எக்ஸ், ஒய், இசட் டைரெக்ஷன் பேஸ் பண்ணி. சரி, அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலான்னா இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். காப்பி ஸ்பெஷலில் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் கொடுக்கும்போதும் உங்களுக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் பாப்பப் ஆகும். இதில் இசட் டைரெக்ஷன் பேஸ் பண்ணி தான் இது ரொட்டேட் ஆகும். இசட் ஆக்சிஸ் லோக்கல் என்ன இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் ரொட்டேட் ஆகும். நான் இப்போ ஒரு பிக் பாயிண்ட் கொடுத்ததுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட் எடுத்துச்சு. நான் நம்பர் ஆஃப் காப்பீஸில் 2 கொடுக்குறேன். ஆங்கிள் லெஸ்ஸர் ஆங்கிளாக கொடுக்குறேன். செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகிடுச்சு பாருங்கள். இதே ஆப்ஷன் அரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது இசட் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணலாம். இல்லை ஒரு பர்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணி ரொட்டேட் பண்ணலாம். இல்லை டிஇசட் வேல்யூஸ் நான் சேஞ்ச் பண்ணேன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு காப்பி ஆகும், ஆனால் ஹைட் உங்களுக்கு இசட்டில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம ஏதாவது ஸ்பைரல் மெம்பர் வரும்போது இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்ததாக நான் சொன்னல அரவுண்ட் பேசிஸில் லைன் டைப் எப்படி மாற்றுறதுக்குன்னு பார்க்கலாம். நான் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதில் நான் லைன் டைப் கொடுக்குறேன். லைன் டைப்பில் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆக்சிஸ் பேஸ் பண்ணி நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி ஸ்பெஷலில் உங்களுக்கு லைன் சொல்லி ரொட்டேட் கொடுக்க போகிறேன். லைன் செலக்ட் பண்ணிக்கிட்டேன், ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு காப்பி கொடுக்குறேன். டிஇசட் வேல்யூஸ் நான் 0 மாற்றிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் டைரெக்ஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரொட்டேட் ஆகிருக்கு ஆப்ஜெக்ட். இப்போ நான் அந்த ஆக்சிஸ் லைனை நான் வேறு ஆங்கிளில் கொடுக்குறேன். அதே தான் ரொட்டேட் கமாண்ட் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வெர்டிக்கல் ஆக்சிஸில் நான் மறுபடியும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். சேம் ஆப்ஷன்ஸ் தான் வச்சுருக்கிறேன். மறுபடியும் காப்பி கொடுத்தனா என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். உங்களுக்கு எக்ஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகிடுச்சு ஆப்ஜெக்ட். 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அந்த லைன் ஆஃப் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி தான் இது ரொட்டேட் ஆகுது. கண்ட்ரோல் இஜெட் கொடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் நம்ம மிரர் எப்படி பண்ணுறதுக்குன்னு பார்க்கலாம். பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. மிரர் பண்ணிட்டேன். மிரர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியுதா, ஒர்க் பாயிண்ட் உங்களுக்கு மிரர் ஆகிருக்கு. ஸோ இப்படி என்ன ஆகும்னா உங்களுக்கு லெஃப்ட்லேருந்து ரைட் டைரெக்ஷன் ட்ராப் பண்ண ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போயிருக்கு. இதே நான் ஹாரிசான்டலாக கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு லெஃப்ட்லேருந்து ரைட்டு தான் ஜென்ரேட் ஆகும், பட் ஆனால் ஆப்ஜெக்ட் மிரர்டாக இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஜெக்ட்டும் நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன், மிரர்டாக இருக்கும். அடுத்ததாக டு அனதர் ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு காலம் ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 காலம் ட்ரா பண்ணிட்டேன்.
ட்ரா பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் மேக்ரோஸ் யூஸ் பண்ணி சில கனெக்ஷன்ஸ்லாம் நான் போடுறேன். Ctrl F கொடுத்திங்கன்னா உங்களுக்கு மேக்ரோட ஷார்ட்கட். ஸோ இதுலேருந்து நான் மேக்ரோ பேஸ் பிளேட் மேக்ரோ எடுத்துக்கிறேன், ட்ரா பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு கேப்லேட் மேக்ரோ எடுத்து நான் மறுபடியும் மேலே இருக்கிற டாப் போர்ஷன் ட்ரா பண்ண போகிறேன். இது ஜஸ்ட்டு சும்மா சாம்பிளுக்கு தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் நான் அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அனதர் ஆப்ஜெக்ட் கொடுத்திங்கன்னா சோர்ஸ் ஆப்ஜெக்ட், டெஸ்டினேஷன் ஆப்ஜெக்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். எந்த ஆப்ஜெக்ட்லேருந்து காப்பி ஆகணுமோ ஃபஸ்ட்டு அதை கொடுங்க, ரெண்டாவது எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு காப்பி ஆகணுமோ அதை கொடுங்க. இப்போ அதே தான் ஆல் கண்டென்ட்டும் நடக்க போகுது. ஆல் கண்டென்ட்டில் எந்த ஆப்ஜெக்ட் காப்பி ஆகணுமோ அதை கொடுத்துட்டேன், எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு காப்பி ஆகணுமோ அதையும் செலக்ட் பண்ணனா எங்களுக்கு சோர்ஸில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே அதில் காப்பி ஆகிடும். இப்போ அனதர் பிளேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்கும்னா ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, எக்ஸ் டைரெக்ஷன் கொடுத்துக்கோங்க, அடுத்தது ஒய் டைரெக்ஷன் டிஃபைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது காப்பி ஆனதுக்கப்புறம் எந்த பிளேனில் போய் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்தாலும் எனக்கு அதுக்கு பேஸ் பண்ணி ட்ரா ஆகிடும். இப்போ நான் ஆப்போசிட்டில் கொடுத்தாலும் ட்ரா ஆகிடும், ஹாரிசான்டலில் கொடுத்தாலும் ட்ரா ஆகிடும், இன்க்ளைண்டாக கொடுத்தாலுமே எனக்கு ட்ரா ஆகிடும். ஸோ நான் இந்த மாதிரி எந்த பிளேனில் எப்படி கொடுத்தாலுமே எனக்கு ஆப்ஜெக்ட் ட்ரா ஆகும். அடுத்ததாக அனதர் மாடலுக்கு ஃபேஸ் மேனேஜர்னு சொல்லிவிட்டு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. Ctrl H கொடுத்திங்கன்னா ஃபேஸ் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி மாடிஃபை ஆப்ஜெக்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸஸ் சேஞ்ச் ஆகிடும். ஷிஃப்ட் ஐ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபேஸில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு என்கொயர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்படி ஒரு மாடலை ஃபேஸஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நீங்கள் காப்பி ஸ்பெஷலில் போயிட்டு டு அனதர் மாடல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்படி டு அனதர் மாடல் கொடுத்திங்கன்னா சோர்ஸ் மாடல்லேருந்து நம்மளுக்கு டெஸ்டினேஷன் மாடலுக்கு காப்பி பண்ணிக்கலாம். அனதர் மாடல் கொடுத்திங்கன்னா இதில் ரைட் சைடில் இருக்கிறது சோர்ஸ் மாடல். இதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபேஸ் வேணுமோ செலக்ட் பண்ணி நீங்கள் காப்பி கொடுத்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் இந்த மாடலுக்கு காப்பி ஆகிடும். ஸோ எல்லா ஆப்ஷனுமே பார்த்தாச்சு. தேங்க்யூ கைஸ், see you at next session.